அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விலாங்கா வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டி ஃபுட் அப்படின்ற ஒரு சேனல் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபுட் ரிவ்யூ, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம், அதாவது நார்த்து சைடில் எப்படி ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார். ஸோ பார்த்தோன்னா நானும் சரி, நம்ம வெள்ளாங்க நிறையா வாங்கி வச்சுருக்கோம், ஸோ இது ஒரே மாதிரி சாப்பிட்டா வேறு இதாக இருக்குது, நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவரோட சேனல் எனக்கு அனுப்பப்பட்டது. ஸோ இதில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது, இவர் உண்மையாலுமே சொல்கிறது சரிதானா இல்லை சும்மா பண்ணுறாரா அப்படின்றதுக்காக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதுக்கு நம்ம தேவை இந்த மாதிரி இந்த சின்னமான ஒரு உருளை, அப்புறமேட்டுக்கு இந்த சின்னதாக புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற அந்த வெளாங்காய் பழம் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய புளிப்பு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலை நெல்லிக்காய் இது இருக்குங்களா, இது நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சின்னதாக ரொம்ப சின்ன பீஸாகவே கட் பண்ணி போடுங்க. நான் பெருசாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா பெருசாக போகிறனால அந்த இதில் வச்சு இடிக்க முடியல, அதனால் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. இது கூட இது பண்ணிக்கலாம். கொய்யாக்காயெலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சின்ன பீஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக 2 பேட்சாக பிரித்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இதாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டாங்க அவங்க, ஸோ அதனால் அந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கத்தியில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த தோலோட அந்த ஃபுல்லுமே அந்த தோல் இது போயிடும். ஆனால் இந்த மாதிரி இந்த கிரேடர் வச்சு இது பண்ணிங்கன்னு பார்த்திக்கோங்களேன், கொஞ்சமாவது அந்த தோலில் இருக்க சத்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம தோலோடு போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதில் தான் சத்து இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அப்படிலாம் இறங்காது. அதனால் சரி கொஞ்சமாவது பாதியாவது இறங்கட்டும்னு சொல்லிட்டு பாதி இது மட்டும் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் வந்து பாதி கொய்யாக்காய் வந்து அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சமாக போட்டு பார்ப்போம், அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்துடுது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ கொய்யாக்காவை பாருங்கள், நான் பெரிய சைஸாக போட்டனால எனக்கு அது இடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப சின்ன சைஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அப்புறம் இந்த மாதிரி மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த காயாகவும் இல்லாமல் நல்லா காயாகவும் இல்லாமல் பழுத்ததாகவும் இல்லாமல் நடு ஸ்டேஜில் இருக்கும் பாருங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நானே அதே மாதிரி இருந்தது, ஸோ அதனால் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் அரிஞ்சு அதையுமே வந்து நல்லா சின்ன சைஸாக வந்து போடணும். அது நான் பெருசாகவே போட்டனால தான் இதுவுமே கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் சின்னதாக போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நல்லா பெருசாக நான் வேறு ரொம்ப பெருசாக போட்டுவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா போட்டுட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா டங்குன்னு இடிக்க வேண்டியது தான். அப்புறம் என்னால் முடியலைங்க, இதில் எவ்வளோ நேரம் தான் இப்படியே வச்சு இடிக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி இப்போது நம்ம அம்மியிலே போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அம்மியில் போய் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எவ்வளோ நேரம் இடிக்கிறது, அதனால் அது பண்ணிவிட்டேன். அப்புறம் அடுத்தது இந்த வெளாங்காயை எடுத்துக்கிறோங்க. இந்த வெளாங்காயை எடுத்துகிட்டு அதை உடச்சிட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கிறோம் ஃபுல்லாகவே, இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம மஞ்சள் பிறகு போட்டோம்னா இன்னும், ஏன்னா ஆல்ரெடி அது மஞ்சள் தானே இருக்கும். ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், சர்க்கரை வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா ஆனால் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்களா, சரி அதனால் நாமளும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அப்புறம் மிளகாய் தூளும் அவங்க ஆட் பண்ணாங்க, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டுட்டோமா, அதனால் நான் இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு 1/4 சிட்டிகையை மட்டும் போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா அது அந்த ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, மிளகாய், அந்த இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே எப்படி செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நானே கூட ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே, இது வேறு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் இந்த விலங்காயை நல்லா எடுத்துகிட்டு இதை பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்ல. ஏன்னா இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ மறுபடியும் இன்னொரு தாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாம் ஒன்றா சேர்த்து வந்து அது மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதையும் வந்து நல்லா போட்டு நான் சேர்த்து என்ன பண்ணுறேன்னா கிளறிக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணாங்கன்னா காசுந்தி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொன்னாங்க. அது என்னடா அது காசுந்தி, அது என்ன வரும்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாங்காய் இருக்குல்லங்க, அந்த மாங்காயோட இஞ்சி, அப்புறம் கடுகு, அதுலேயே வெள்ளை கடுகுன்னு இருக்காங்க அது, அப்புறமேட்டுக்கு மிளகாய், இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறாங்கங்க.
ஸோ அது பேர் தான் காசுந்தியாம். ஸோ அது வந்து என்னமோ ஊற்றுனாங்கங்க. அது எனக்கு என்னமோ அது பார்த்தாலே ஒரு மாதிரியே இருந்துச்சுங்களா, சரி அதை வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அப்புறம் மற்றபடி எல்லாம் அவங்க சொன்னபடியே எல்லாமே போட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வாழைக்காய் வந்து ஆட் பண்ணாங்கங்க. அந்த வந்து எனக்கு அதுவுமே வந்து வாழைக்காய் போட்டால் எப்படி இருக்கும், அதுவே காரில் அடித்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் போட்டிருந்தா உண்மையாலுமே நல்லா இருந்திருக்கும்னு இப்போ தோணுது. ஏன்னா அந்த துவர்ப்பு வந்து இதுவும் ஒரு துவர்ப்பு தானுங்க வாழைக்காயுமே. ஸோ அப்போ அது வந்து எல்லாமே ஒன்றா கலந்து சேரும்போது அப்போ அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் போல். ஸோ அடுத்த டைம் நான் வாழைக்காய் ட்ரை பண்ணி போடுறேன். இதை வந்து நான் அப்புறம் டேபிள் மேலே வச்சு தாங்க பண்ணினேன். ஸோ அதனால் ரொம்ப ஆடுனுச்சுன்றனால அப்புறம் நான் கீழே எடுத்து வச்சு அதுவும் கொஞ்சம் டைம் ஆணுச்சு. பார்க்க தான் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் நிறைய டைம் ஆனது. ஸோ அதனால் நான் கீழே வச்சு நல்லா இடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. அப்புறம் எல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு நல்லா கிளறிட்டேன். இந்த டேஸ்டி ட்விஸ்டி ஃபுட்டு சேனல் உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அவர் வந்து என்னென்னா இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதில் வந்து என்னென்ன போடுறாங்க அப்படின்றது ஒருலாம் மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா இவர் எங்கே போய் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன ஃபுட்டு கூட அதில் என்னென்ன போடுறாங்க அப்படின்றது முதற்கொண்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது மென்ஷன் பண்ணவும் தான் இப்போ அவங்க என்னென்ன போட்டாங்கன்றதே எனக்கு அதில் தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த காசுந்தி அப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் போட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இதுவே செம்ம மாதம் வந்துருச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதையுமே நான் ட்ரை பண்ணுவேன். உண்மையாலுமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஸோ அவருக்கு உண்மையால தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ண அந்த தம்பி, அவன் வந்து சின்ன பையனாக தான் தெரிகிறான். பார்த்தா ஒரு 10th 12th தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் அவ்வளோ நேரம் போட்டு அவ்வளோ ஃப்ரூட்ஸை இப்போ வந்து கட் பண்ணி அப்புறமேட்டு தான் அவன் அதை செய்கிறான். எனக்கு இது 4 செஞ்சதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஆனால் அவனோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம வந்து அவனுக்கு சல்யூட் பண்ணியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.